என்னோட பயம்ன்றது வந்து டெக்னாலஜி குயிக்காக சேச்சுரேட் ஆகுது. ஒரு 2 வருஷம் ஒரு டெக்னாலஜி இருந்தால் பெரிய விஷயம்ன்ற மாதிரி தோணுது. ஒரு பெரிய கம்பெனி வரும், அவங்க என்னன்னே தெரியாத மாதிரி போயிடுவாங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக கர்சர்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட சூப்பர் டூப்பர் ஆக்சுவலாக கிளாட் கோடுக்கு அப்புறம் பெரிய டவுன்ஃபால். ஒயிட் காலர் ஜாபே இன்னும் வந்து 12 to 18 மாதங்களில் இருக்காது. ஸோ ஒயிட் காலர் ஜாபே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் வாஸ் கம்மிங் அண்டர் த ரேடார். கிளாடோட சிஓவும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வந்து எங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1 or few years போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதோட செக்யூரிட்டி ஹெட்ன்ற வந்து ஒரு இந்தியன் தான் இருந்தார். அவர் வந்து இது போகிறது வந்து சரியில்லை, உலகம் எங்கேயோ அழிவை நோக்கி போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு, நான் கவிதை எழுத போகிறேன், ஒரு பாட்டு எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் வந்து இப்போ இது நிறைய பேர் சொன்ன விஷயம். இது எனக்கும் நடக்குது ஆக்சுவலாக. நான் என்ன பண்ணுறேன், நைட் என்னால் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நானும் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா என்னால் நினச்சதெல்லாம் பண்ண முடியுது. இப்போ நினச்சதெல்லாம் என்னால் பண்ண முடியுதுன்னா வாட் இஸ் த நெக்ஸ்ட் பிகர் திங் அப்படின்றதே நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். உலகம் கன்சியூவ் இப்போ பண்ணுற ப்ராப்ளம்க்கும் இந்த ஏஐ கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கன்சியூவ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமோட ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து நிறைய உண்மையாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக டெலிபோர்டேஷன் வரலாம். ஏஐ இம்பாக்ட் சம்மிட் உலகளவில் இந்தியாவில் 4வது டைம் இந்தியாவில் இப்போ நடந்திருக்கு. ஸோ அதுக்கு நேரடியாக நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க. உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? நான் ஏஐ சம்மிட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைமில் தான் கொஞ்சம் பிளான் பண்ணி போனேன் ஆக்சுவலாக. ஸோ நிறைய ஒரு 1 மந்த்துக்கு உண்டான பிளான் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஸ்பீக்கர் லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாகிக்கிட்டே போகுது. ஆக்சுவலாக வந்து இப்போது ஓப்பன் ஏஐ, சாம் அல்ட்மன், ஓகே, அப்புறம் சுந்தர் பிச்சை, நீங்கள் டாப்பு ஒரு பெரிய சிஓஸ், அதாவது வந்து குளோபலாக ஒரு பெரிய சிஓஸ்லாம் வர்றாங்கன்னொன்னே ஐ காட் லைக் ஓகே கண்டிப்பாக போகணும் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஏன்னா இவங்களெல்லாம் ஒரு ஈவெண்ட்டில் வந்து இந்தியன்ஸாக பார்க்க முடியுமா, அது இந்தியாவில் பார்க்க முடியுமான்றது வந்து ரொம்ப ரேரான இன்சிடென்ட். மேபி வேறு மாதிரி இன்சிடென்ட்ஸில் நடந்துக்கலாம். பட் ஒரு ஏஐ சம்மிட் மூலமாக இவங்களை மீட் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் நல்ல ஃபேக்டர்ஸாகவே இருந்துச்சு. அதனால தான் புக் பண்ணியிருந்தோம். என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியே ரொம்ப பாப்புலேட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஹோட்டல் புக்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொல்கிறது நார்மல் ஹோட்டல்ஸ் கூட நிறையவே புக் ஆகி தான் ஆயிருந்துச்சு. ஐ மீன் நான் இது இன்டர்நெட்டில் பார்த்த செய்தி தான். ஆக்சுவலாக பர் நைட்டுக்கு 32 lakhs வரைக்கும் ஒரு ரூமு போனதாக நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக அது இன்டர்நெட்டில் பார்த்த விஷயம் தான். பர் நைட் ஓகே, என்விடியாவோட ஃபவுண்ட் கடைசியில் வர முடியாமல் போயிடுச்சு அவரால். பட் ஸோ இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வர்றதுனால பர் ரூம் வந்து பர் நைட் 32 lakhs போனதாக வந்து நான் இன்டர்நெட்டில் படித்த செய்தி தான். இது எவ்வளோ உண்மை இருக்குன்னு தெரில. பட் ஆனால் ப்ரைஸ் எல்லாமே ஹைக்குடு தான். நிறைய அந்த பாரத் மண்டபம் அப்படின்ற இடத்துல தான் இது எல்லாமே நடக்குது. இதை சுற்றி உள்ள ஏரியா எல்லாமே ஃபுல்லி க்ரௌடட். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் போயிருந்தேன். ஸோ நான் வந்து இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ் ரொம்ப நிறைய இருந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. அது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் அட் த சேம் டைம் நான் இன்டர்நேஷ்னல் ஸ்டால்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி நானும் நினச்சி போனேன் ஆக்சுவலாக. பட் அது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டால்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்மோஸ்ட் ஒரு 95% இந்தியன் ஸ்டால்ஸ் தான். அதோட பெரிய பெரிய கம்பெனி ஸ்டால் போட்டாங்க. இப்போ வந்து ஓப்பன் ஏஐயோ கூகுளோ ஒரு கம்பெனி மாதிரி போயிருக்கிறது பதிலாக அவங்களோட சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இங்கே கிமுலேட் பண்ணலை ஆக்சுவலாக. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் என்ன டைப்லனாலும் என்ன டைப்பில் இது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஸ்டேட்ஸோட இனிஷியேஷன்ஸுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஹாலில் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெசிஃபிக்கான ஸ்டேட் இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து இந்த ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் ஃபண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் வந்து தனியாக ஒரு ஸ்டால்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுமே வந்து அப்படி தமிழ்நாடுமே இருந்துச்சு. நம்ம ஏஐல ஃபண்ட் பண்ணது என்னலாம் அப்படின்றதுமே அதில் இருந்துச்சு ஆக்சுவலி. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்பெல் பவுண்ட் விஎஃப்எக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட கோஃபவுண்டர். இப்போ நீங்கள் போனதுக்கான நோக்கம் என்ன? ஏஐ மூலமாக அந்த சமிட் மூலமாக உங்கள் பேக்ரவுண்டுக்கு என்ன, அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும்? மேஜராக நெட்வொர்க்கிங் தான் ஆக்சுவலாக. இப்போ நம்ம ஒரு சில பேரை நான் ஒரு 2-3 ஃபாரினர்ஸை பார்த்தேன். அவங்க கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது. நாளைக்கு நான் அவங்களை ஏதாவது ஹெல்ப் பண்ண மாதிரி ரீச் பண்ணும்போது ஓகே நாம இந்த மாதிரி மீட் பண்ணுவேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு. இது மேஜராக ஒரு நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் தான். அது போக உங்களுக்கு டெக்னாலஜி எங்கே போய்கிட்டு இருக்கு, ஸோ இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் அதில் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சி பாதைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம், ஆஸ் அ கண்ட்ரியாக நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்றதும் நமக்கு தெரியும். இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நிறைய தெரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சிது, அமைஞ்சுது. ஓகே, இப்போ இந்த ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதை வந்து சமீப நாட்கள்ல நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய பயன்பாடுக்கு வந்திருக்கு. இந்த ஏஐ அப்படின்றது மூலமா நிறைய பேர் வந்து வேலை
பறிபோகும் அப்படின்றதும் ஒரு சைடு பேசுறாங்க. ஆனா இது வேலையை உருவாக்கும் அப்படின்னும் பேசுறாங்க. ஏஐ அப்படின்றது அடுத்த ஜென்ரேஷனுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு? இப்போ இது எல்லாத்துக்குமே அந்த ஒரு 3 months ஒரு பஸ் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் ஆக்சுவலாக. இப்போ நாங்களுமே எங்களோட டே டு டே லைஃப்பில் அதை யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் நானும் இருக்கிறேன். நான் டே டு டே யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ முன்னாடி வந்து ஒரு ப்ராடக்டாக நான் ஒரு ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோட்டோடைப்னா MVP கூட சொல்லலாம், மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லுவோம் அதை. ஸோ MVP நம்ம டிசைன் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட மாதங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு டைம் எடுத்துக்குவாங்க. மினிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3 மாசத்துல தான் ஒரு பேசிக்காக இதுதான் என் ப்ராடக்ட் பண்ண போகுதுன்ற மாதிரி நான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ ஒரு விஷயத்தை காமிக்கிறதுக்கோ எனக்கு அவ்வளோ டைம் ஆகிடும். ஓகே. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருந்த நிலைமையில ஏஐ கோடோட என்ன மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நீங்கள் ஏஐ டூல் வந்து என்றைக்குமே அக்யூரேட்டாக இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு நிறைய இருந்துச்சு. ஈவன் தோ கர்சர்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ரெப்பலிட்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அது மாதிரி ஐ மீன் கோபைலட் என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ் கொண்டாலும் தட் கேன் கைட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போகும், சில இடத்துல நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படி மாதிரி. அகைன் இந்த கிளாட் கோடோட அக்யூரஸியை வந்து எந்த பிளாட்ஃபார்மாலையுமே வந்து மீட் பண்ண முடியல. கிளாட் கோட் அவ்வளோ சூப்பீரியராக இருந்துச்சு. இதனால இந்த MVP ப்ராடக்ட்லாம் மாதங்கள்ல இருந்து நேரங்களா மாறிடுச்சு. நேரம் இந்த சென்ஸ் லைக் நீங்க ஒரு MVPயை வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா நீங்க 3 மணி நேரத்துல உங்களோட MVPயை நீங்க பில்ட் பண்ணிடலாம். ஓகே. ஒரு 6 மணி நேரத்துல உங்க MVPயை நீங்க பில்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் ப்ளோயிங் டூல் தான் அது ஆக்சுவலா. ஸோ நீங்க யூஸ் பண்ணி ஏதாவது எக்ஸாம்பிளோட சொல்ல முடியுமா? இப்போ நீங்க VFXல இருக்கீங்கல்ல, அதுல ஏதாவது எக்ஸாம்பிளோட? இல்லை, நாங்க இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒன்று பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா. ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் கன்சீவ் பண்ணி இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி பண்ணிட்டு என் டீம்கிட்ட கொடுத்து நான் அதை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்படிதான் ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் வரும்னு வச்சுக்கோங்க. நான் நினைக்கிறதுக்கே எனக்கு ஒரு வாரம் ஆயிரும். இது கரெக்டா தப்பான்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்துடும். இப்போ நான் ஏஐ மேஜரா எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஐல வந்து லெட்ஸே ஆப்ஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆப்ஷன்ஸ் ஜென்ரேஷன்னா எனக்கு வந்து ஆஸ் அ டெசிஷன் மேக்கர் எனக்கு சாய்ஸஸ் நிறைய வேணும். இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஷனை ஸ்டிக் பண்ணிட்டு நான் ஒரு ஆப்ஷன்லேயே ஒர்க் அவுட் பண்ணேன்னா இது என்ன ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேபி நான் சிம்பிளா ஒரு செலக்ஷன் ஸ்டேட் நீங்க சொல்றது அனிமேஷன்ஸ்ல கிராஃபிக்ஸ்ல சொல்றீங்க அப்படின்னு இல்லை, நான் ஜென்ட்ரிக்காவே சொல்றேன் ஆக்சுவலா. எனிவே இப்போ நீங்க ஒரு டேரக்டரா இருக்கும்போது மட்டுமே அவர் வந்து ஒரு கதையை நம்ம கிட்ட சொல்றாரு அப்படின்னா அவரோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம மேட்ச் பண்ண முடியாது. நம்ம ஒரு 10 வேரியேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அவர் அதை பார்ப்பாரு. ஸோ இது இமேஜ் அண்ட் வீடியோ ப்ராசஸிங் மட்டும் நான் வந்து கோடிங் அண்ட் டெவலப்மெண்ட் பத்தி தான் நான் பேசியிருக்கேன் ஆக்சுவலா. ஸோ இந்த கோடிங் அண்ட் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ்ன்றது நான் என்னோட ஆர்கிடெக்சர் கரெக்டாக தப்பானே அந்த ஏஜென்ட் கேட்டேன் அப்படின்னா அந்த ஏஜென்ட் வந்து இது கரெக்ட் தான், இதான் இண்டஸ்ட்ரியோட ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ், இதை நீங்க இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எண்ட் டு எண்ட் உங்க ப்ராடக்ட் டெவலப் பண்றதுக்கே 1 வாரம் டைம்ல நீங்க ஒரு பெரிய அப்ளிகேஷனே பண்ணி முடிச்சிடலாம். ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு என்ன பண்ணணும்ன்றது நல்லா தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து ஒரு வாரத்துல ஒரு நல்ல ப்ராடக்டா என்டர்பிரைஸ் கிரேட்ல ரெடி பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷனை வந்து கிளாட் கோட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சியோட கம்பைலரே வந்து கிளாட் கோட் வந்து பண்ணிருக்க, ரொம்ப பெரிய விஷயம். கிட்டத்தட்ட அதெல்லாம் அந்த டைம் லைன்ல அந்த மாதிரி ஒரு கம்பைலர் ரெடி பண்றது அப்படின்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். எனிவே ரீக்ரியேஷன் கூட வச்சுக்கோங்களேன், பட் தட் வாஸ் நாட் அட் ஆல் ஈஸி ஜாப். அப்ப இனி வந்து ஏஐ அப்படின்றத அவாய்டே பண்ண முடியாது, அப்படி எடுத்துக்கலாமா? அவாய்ட் பண்றேன்ற இல்ல, நான் எப்படி சொல்றதுன்னா அடுத்த ஜெனரேஷன் அவனோட வேலை வாய்ப்புக்கும் சரி எந்த ஃபீல்டா இருக்கட்டுமே, நீங்க சொல்ற ஸ்டேட்டஸே 1 வருஷத்துக்கு முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ ஏஐ எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு ஆக்சுவலா. இப்போ வந்து இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உள்ள வந்துட்டு இருக்கு. அட் த சேம் டைம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ட் இண்டஸ்ட்ரியும் வர ஆரம்பிக்கும். ரீசெண்டாக பைடான்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து சீட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இண்டஸ்ட்ரி சார்பாக ஒரு ஏஐ மாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக, சீட் டான்ஸ் 2.0ன்ற மாதிரி. ஓகே. சீட் டான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு லைன் ஒரு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கனாலே அந்த ஏஐ ஏஜென்ட் வந்து ஒரு சீக்வன்ஸ், அதாவது வந்து இது வரைக்கும் ஒரு ஷார்ட்டை கிரியேட் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அது ஒரு படமே தயாரித்து உங்களுக்கு கொடுக்குற லெவலுக்கு, ஒரு சீக்வன்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்குற லெவலுக்கு, அதுவும் வந்து ரியலிஸ்டிக்கான குவாலிட்டியில் கொடுக்குற லெவலுக்கு உண்டான லெவலுக்கு அந்த மாடல் இம்ப்ரூவைஸ் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஷார்ட் பை ஷார்ட்டாக கிரியேட் பண்ணிகிட்டே போகாமல் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கனாலே அது வந்து ஒரு சீக்வன்ஸாக எடிட்டிங் டப்பிங், அதை டப்பிங் பண்ண தேவையில்லை ஆக்சுவலாக. அது வந்து வாய்ஸ் சிங்க்ரனைஸ்டாக தான் வருது, லிப்சிங்க்கு எல்லாத்தையுமே வந்து வந்துடுது. முன்னாடி சில ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா விஷுவலை மட்டும் ஜென்ரேட் பண்ணும், ஆடியோவை ஜென்ரேட் பண்ணும். அகைன் சீடான்ஸ் இஸ் நாட் த ஒன்லி திங். நிறைய மாடல் LTXன்னு ஒரு மாடலுக்கு அது ஓப்பன் சோர்ஸ் தான், அதுவுமே பண்ணுது. சீடான்ஸ் வந்து க்ளோஸ் மாடல், பட் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் வே ஹையர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஜெமினை சோராலாம் பண்ணுற லெவலுக்கு வந்து அவங்க அதை விட பெட்டராக கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். சில ஆங்கிளில் இவங்க ரொம்ப பெட்டராகவே இருக்காங்க. ஓகே. இப்போ இந்த ஏஐ சம்மிட்டில் எனக்கு இன்னொரு சந்தேகம்,
இப்போ இந்த யூனிவர்சிட்டி கான்ட்ரவர்சியான யூனிவர்சிட்டி ஆகட்டும், இல்லை சில விஷுவல்ஸ்லாம் நான் பார்த்தேன், ரோபோட்டிக் மாதிரியான சில விஷயங்கள்லாம் அங்கே இருக்கு. இப்போ ஏஐ அப்படின்னாலே ரோபோட்டிக் சார்ந்தது தானா, இல்லை ஏஐ மூலமா ரோபோட்டிக்கை ரன் பண்ண வைக்கிறாங்களா? ஏன்னா ஏஐனாலே ஒரு இயந்திரமா அதை மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த ஏஐ அப்படின்றதுல எதெல்லாம் அடங்கும்? இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ் வந்து பெருசாக வளர்ச்சி அடையலை அந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் இந்த ஏஐ இவால்வ் ஆகும்போது கண்டிப்பாக அந்த ரோபோட்ஸை நோக்கி தான் எல்லாருமே போவாங்க ஆக்சுவலாக அந்த. ஆனா இப்போ மெடிக்கல்ல இருந்து எல்லாமே ரோபோட்டிக்கா மாறிட்டு இருக்குன்னு வைங்க. மேன் சில விஷயங்களுக்கு ரொபாட்டிக்ஸ்ன்றது வேற. ஆக்சுவலா ரொபாட்டிக்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது, நீங்க இயக்குதல் அப்படின்றதான் அதை வச்சு நீங்க எப்படி அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று கொண்டு வரோம் பாத்தீங்களா, அதுதான் ஏஐ எம்பெடட். அந்த இன்டெலிஜென்ஸ்ன்றது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் ஒரு டெசிஷன் எடுத்து அந்த விஷயத்த பண்றது. ஏன்னா முன்னாடி தான் ரொபாட்டிக்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த ரொபாட்டிக்ஸ்ல வந்து இன்டெலிஜென்ஸை கொண்டு வர்றது தான் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பார்க்குறோம். இப்போ சாஃப்ட்வேர் லெவலில் எல்லாத்தையுமே எண்ட் டு எண்ட் ஆட்டோமேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கிளாட் கோட் பற்றி மட்டும் பார்க்குறோம். இப்போ அவங்க கோவர்க்கர்னு ஒரு பிளகின் ரிலீஸ் பண்ணாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் உங்களுக்கு ஒரு லீகல் அட்வைசரே தேவையில்லை. ஆக்சுவலாக நீங்கள் லீகல் சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்கள் இதே மாதிரி ஒரு துறையாக அவங்க மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ் வருது. இப்போ இந்த கோவர்க்கர் பிளகின் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்றாடம் கம்ப்யூட்டரில் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் நீங்கள் அதுக்கு டைப் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுது. எனக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதை அரேஞ்ச் பண்ணி வச்சிடும். என் மெயில்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு எனக்கு என்ன சம்மரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணணும், உங்கள் க்ரோம் ப்ரௌசருக்கு போகும், என்னெல்லாம் மெயில்ஸ் இருக்குன்னு பார்க்கும். நாளைக்கு வந்து எனக்கு ஒரு இன்வாய்ஸ் ரெடி பண்ணி கொடுனா அதுவே வந்து அப்ளிகேஷன் லான்ச் பண்ணி இன்வாய்ஸ் ரெடி பண்ணி நமக்கு தர மாதிரி நம்ம இப்போ உள்ள கொண்டு வந்துருக்காங்க. இதை நிறைய சாஃப்ட்வேர்ஸ் கூட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவரும் அதான் சொல்றாரு, கிளாடோட சிஇஓ என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வந்து எங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் ஒரு 1 or few years போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்டு மைக்ரோசாஃப்ட் தரப்பாகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுவும் வந்து அவங்க தரப்பா விண்டோஸ்லேருந்து வந்தது தான். ஒயிட் காலர் ஜாபே இன்னும் வந்து 12 to 18 மாதங்களில் இருக்காது. ஒயிட் காலர் ஜாப். ஸோ ஒயிட் காலர் ஜாபே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி வாஸ் கம்மிங் அண்டர் த ரேடார். ஏன்னா இந்தியாவோட நெக்ஸ்ட் கட்ட இந்தியாவோட மேஜர் எக்கானமி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் காலர் ஜாப்ல தான் இப்போதைக்கு இருக்கு ஆக்சுவலா. கரெக்ட். ஸோ இதுவே இன்னும் ஒரு 12 to 18 மாதங்கள்ல இருக்காது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் மைக்ரோசாஃப்ட்ல இருந்து. அது ஒரு மிரட்டுற மாதிரி இல்லையா? மிரட்டுற மாதிரி மீன்ஸ் அது ஒரு நமக்கு ஒரு பயம் ஏற்படுத்துற மாதிரி ஒரு வளர்ச்சியோட அடுத்த கட்டமா அவங்க பாக்குறாங்க. பட் ஆனா இது எப்படின்னா ஒருத்தர்கிட்ட அலாதீனமான ஒரு பொருள் சேர்ற மாதிரியான ஒரு அமைப்பை தான் அது கிரியேட் பண்ணுது. விச் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை இல்லை. சில பேர் என்ன சொல்றாங்க, எலான் மஸ்க்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இதுக்கப்புறம் வந்து யாரும் வேலைக்கு போக தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும், ஒர்க்கெல்லாம் வந்து மிஷின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இதான ஒரு பெரிய டேஞ்சர் தான். ஆக்சுவலாக வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கிளாட் தான் இருக்கிறதுலே இப்போதைக்கு இருக்கிற பெஸ்ட் ப்ராடக்ட். ஆக்சுவலாக இப்போ யூஸ் கேஸில் இருக்க பெஸ்ட் ப்ராடக்ட். அதோட செக்யூரிட்டி ஹெட்ன்ற வந்து ஒரு இந்தியன் தான் இருந்தார். அவர் வந்து இது போகிறது வந்து சரியில்லை, உலகம் எங்கேயோ அழிவை நோக்கி போக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிவிட்டு அவர் வேலையிலேருந்து வெளியில் வந்து இப்போ இங்கிலாண்டில் நான் போயம் எழுத போகிறேன், கதை கவிதை எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட ஹெட், அதான் வேர்ல்டுலே ரீசெண்டான பெரிய கம்பெனி அவங்க தான். அந்த கம்பெனியோட செக்யூரிட்டி ஹெட் வந்து ரிலீவ் ஆகி அவர் வேலையை விட்டுட்டு நான் வேற ஏதோ பார்க்க போகிறேன், வேற ஏதோ இல்லை, அவர் எதுவும் நான் கவிதை எழுத போகிறேன், ஒரு பாட்டு எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் வந்து அந்த நிலைமைக்கு இருக்குது. அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லிட்டு போய் இல்லை. இதில் இன்னொன்று ஜென்ரலாக சொல்லுவாங்க, நல்ல வசதியாக இருந்துட்டு வாழ்ந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் பணம் என்னடா பணம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஆனா அப்படி அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ஏத்துக்க கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ ஏன்றது வளர்ச்சியா நம்ம பாக்குறோம். அந்த ஏன்றத மனுஷன் தானே இயக்க போறான், மனுஷன் சொல்றது தானே ஏ கேட்க போகுது. இல்லை இப்போ ஃபுல்லி அட்டானமஸா தானே எல்லாருமே போறாங்க. ஆக்சுவலி இப்போ நானும் நான் டெக் இன்டர்ஸ்ட் தான் என்னுடைய. ஏன்னா இது போகிற பாதைன்றது வந்து எப்படி இருக்குன்றத ப்ரிடிக்ட் நம்மளால் பண்ணவே முடியல. இன்கேஸ் ஏன்னா இப்போ ஒரு மனுஷன் மாதிரியான இப்போ வந்து இது ப்ரோக்ராம் பண்ணுற விஷயம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அல்காரிதமிக்கும் ஏஐக்கும் வந்து உண்டான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்காரிதம்னா இந்த ரூலுக்கு மேலே இந்த ரூலை வந்து நீ எடுக்கவே கூடாது அப்படின்றது தான் அல்காரிதம். கரெக்டுங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் தான் அல்காரிதம்னு வச்சுக்கோங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இது ஒரு இந்த ஸ்டெப் இருக்குது, இந்த ஸ்டெப் முடிச்சக்கப்புறம் இந்த ஸ்டெப் முடிச்சக்கப்புறம் இந்த ஸ்டெப் நடக்கலையா நீ இதை பாரு, இதை முடிக்கலையா இதை பாரு அப்படின்றது வந்து அல்காரிதம். நம்ம வந்து ஸ்டெப் பை லைனாக ப்ரோக்ராமிங் பண்ணுறோம். அண்ட் when it comes to ஏஐ பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்மளே மாதிரியான ஒரு அறிவூட்டலை தான் நம்ம கொடுக்குறோம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் அட்டானமஸாக வந்து மனுஷங்க இன்டர்வென்ஷன்ஸே இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணணுன்றதான் எல்லாருமே ஓடுறாங்க. அதுக்கு பின்னாடி தான் எல்லாரும் ஓடுறாங்க.
அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லாஜிக்ஸுமே இவங்க கிட்ட பெருசா இருக்காது. ஐ மீன் ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதும் இவங்களுக்கு அது எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றது நமக்கு தெரியல. இது எல்லாமே ஒரு மாதிரி கிரே ஏரியாஸ் தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் புதுசா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சோஷியல் மீடியா வருதுன்னா ஒரு ஒரு ஃபேஸ்புக் வந்த டைம் போங்க, ஒரு 2008 2005 வந்து நிறைய பேர் அதால் ஸ்கேம் பண்ணப்பட்டிருப்பாங்க, நிறைய பேர் வாழ்க்கையை இழந்திருப்பாங்க, நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. இப்போ அது வந்து ஓரளவுக்கு எரப்ட் ஆகி எல்லாரும் யூஸ் பண்ண தெரிஞ்சதுக்கப்புறம் அதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது தெரியும். இப்போ வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம் அதான். உங்களை ஈஸியாக வந்து ஃபேஸ்புக்கில் அகைன் உங்களை மீட் பண்ணி ஏமாத்திட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி. இது மாதிரியான யூஸ் கேசஸ் வந்து இன்னும் ஏஐக்குன்னா வரவே ஆரம்பிக்கல. இது ஃபுல் பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குன்றதையும் கொண்டு வரலாம். இல்ல இதனால பெனிஃபிட்ஸும் நடக்கதானே செய்யுது. இந்த சில கேசஸ் கூட ஏஐ மூலமா கண்டுபிடிச்சுன்ற மாதிரிலாம் செய்திகள் வருது. இப்போ என்ன கேள்வி எழுதுனா, இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இல்லை இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஏஐனா டேஞ்சர் அப்படின்றத சொல்ல வேண்டிய தேவை இருக்கா, இல்ல ஏஐ மூலமா நீ இந்தந்த விஷயத்த கத்துக்க, இல்ல இந்தந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா நீ சர்வை பண்ணலாம் அப்படின்றத அதிகமா சொல்ல வேண்டிய தேவை இருக்கா? இல்ல இதுல வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தா கூட இருக்கலாம். எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஒரு கத்தி மாதிரின்னு கூட சொல்ல முடியல. இதுல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலா. ஸோ யார் கையில கிடைக்குதோ அவங்க யூஸ் பண்றதை பொறுத்து தான் அப்படின்றது ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்டா இருந்தாலும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட பயம்ன்றது வந்து டெக்னாலஜி குயிக்கா சேச்சுரேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் கம்பெனி எடுத்துக்கோங்க, அவங்களோட லெகசிலாம் எத்தனை வருஷம் இருக்கும்? 100 வருஷம் இருக்கும். கார் கம்பெனியோட லெகசி. ஐ மீன் ஒரு பிசிக்கல் ப்ராடக்டை ஹோல்ட் பண்ணி ஒரு லெகசியை கிரியேட் பண்ணி வர்றவங்களோட லெகசிலாம் வந்து 100 years அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த டெக் கம்பெனிஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா, சாஸ் கம்பெனி, அவங்கலாம் வந்து ஒரு 10 வருஷத்துல அவுடேட் ஆயிட்டாங்க. ஒரு டெக்கேட்ல ஒரு டெக்னாலஜி வந்து போயிட்டே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, ஸோ ஒரு இன்டர்நெட்ன்றது வந்து ஒரு 95 to 2005 மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிளவுடுன்ற மாதிரியான ஒரு நெக்ஸ்ட் லெவல் growth வந்துச்சு. ஐ மீன் சாஸ்ன்னு வந்துச்சு, அப்புறம் கிளவுடு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான வளர்ச்சிகள் எல்லாமே ஒரு 10 yearsல வந்துட்டு. இந்த ஏஐயோட சேச்சுரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இப்போ இருக்கிற ஸ்டேட்டுக்கு ஒரு 2 வருஷம் ஒரு டெக்னாலஜி இருந்தால் பெரிய விஷயம்ன்ற மாதிரி தோணுது. சயின்டிஃபிக் பேப்பர்ஸுமே நிறைய வந்துட்டே இருக்கு. அதோட சேச்சுரேஷன் டைம் வந்து அகைன் நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் என்ன சொல்ல விரும்பல, ஆனால் அதோட சேச்சுரேஷன் டைம் வந்து ரொம்ப குயிக்கராக தான் இருக்கும். ஒரு பெரிய கம்பெனி வரும், அவங்க என்னன்னே தெரியாத மாதிரி போயிடுவாங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக கர்சர்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட சூப்பர் டூப்பர் ஆக்சுவலாக அவங்க வந்து இப்போ வந்து அவங்களால அகைன் அவங்க தே ஆர் இந்த வெரி டவுன்ஃபால். ஓகே, ஸோ பாருங்க, ஒரு வருஷத்துல அந்த கம்பெனி வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கம்பெனி, அதாவது வந்து ஒரு குயிக்கான டைம் பீரியட்ல பெரிய ரெவன்யூ பண்ண ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் கம்பெனி, அதான் ஒன்லி கம்பெனின்னு நினைக்கிறேன் அந்த டைம் பீரியட் பொறுத்த வரைக்கும். பெரிய லெவலில் இருந்தாங்க. இப்போ அவங்களோட பெரிய டவுன்ஃபால், கிளாட் கோடுக்கு அப்புறம் பெரிய டவுன்ஃபால். ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகிட்டு தான் இருக்கு ஆக்சுவலா. இதை நான் பயமுறுத்தலுக்காக சொல்லலை, இது எப்படி ரீஃபார்ம் ஆகி நெக்ஸ்ட் லெவலில் எப்படி ஸ்டெபிலைஸ் ஆக போகுதுன்றது நமக்கு இன்னும் தெரியல. அதனால வேகா தான் நம்மளும் வேகா தான் இருக்கும் ஆக்சுவலா. இது எங்கே கொண்டு போய் நம்மளை விட போகுது. அகைன் நான் சொல்றேன், ஒரு 6 மாசத்துல நீங்க பார்க்கக்கூடிய எஃபெக்ட் 6 நாள்ல 6 மணி நேரத்துல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, அப்போ இவங்களுக்குலாம் என்ன வேலை இருக்கும்? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னு ஒரு ஜாபே இன்னும் கொஞ்ச நாள் இருக்காது. ஏன்னா நீங்க சாஃப்ட்வேர்னா நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணுன்ற மாதிரியான நீடு கூட இனிமேல் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க டேரக்டா வந்து நேச்சுரல் லாங்குவேஜ், அதாவது வந்து நீங்க ஓரளவுக்கு நல்ல சரளமா இங்கிலீஷோ, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க தமிழ்லேயே நீங்க வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கொண்டு வரதுக்குண்டான சான்சஸுமே இருக்கு. ஸோ அப்படி நீங்க பேசிக்கா நம்ம கம்யூனிகேட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ற அளவுக்கு உண்டான டெக்னாலஜி வந்து வெகு தூரத்துல இல்ல, அது ஏற்கனவே இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, அதுவும் அக்யூரேட்டாவே இருக்கு இந்த கிளவுட் கோடுக்கு. இல்ல எல்லாமே ஃபாஸ்டா கிடைக்குதுன்றது ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி தானே நம்ம அதை எடுத்துக்கணும் இல்லையா? ஆனா முன்னாடி நம்ம 2G, இப்போ இந்த நெட்வொர்க் 2G 4G இப்போ 5G, அது வந்து ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி தானே நம்ம எடுத்துக்கணும். அது கண்டிப்பா அது வளர்ச்சி தான். இப்போ இது நிறைய பேர் சொன்ன விஷயம், இது எனக்கும் நடக்குது ஆக்சுவலா. நான் என்ன பண்றேன், நைட் என்னால ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நானும் ஒர்க் பண்றேன். ஏன்னா என்னால நினைச்சதெல்லாம் பண்ண முடியுது. இப்போ நினைச்சதெல்லாம் என்னால பண்ண முடியுதுன்னா, வாட் இஸ் த நெக்ஸ்ட் பிகர் திங் அப்படின்றதே நம்மளால டிஃபைன் பண்ண முடியல. இப்போ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின், கரெக்டா என்னால எவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரெயின். ஆனா அது நினைச்சது அப்படின்னா ஒரே நாள்ல கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 1 லட்சம் லைன் கூட எழுத முடியும். ஓகே, அப்படிங்கும்போது ஆக்சுவலா வந்து சேச்சுரேட் ஆகி மனுஷன் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்ன்றதே தெரியல. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம போய் நிக்கிறோம். இதுக்கு உண்மையில டைம் தான் பதில் சொல்லணும் ஆக்சுவலா. ஏன்னா இது இன்னொரு விஷயம் என்னன்னா, மனுஷங்க தேவைப்படுற 100 பேர் தேவைப்படுற இடத்துல 5 பேர் தான் தேவைப்படுறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஸ்கோப் வச்சுக்கோங்களேன். இப்போ உலகத்துல இவ்வளோ ஜாப் இருக்கு, 100 பேர் பண்ணதுக்குண்டான ஒர்க் இருக்கு. ஆனால் எனக்கு 100 பேர் ஒர்க் பண்ணுறது தேவையில்லை, எனக்கு 5 பேர் தான் ஒர்க் பண்ண தேவை. 95 பேர் தேவையில்லைன்னா அந்த 95 பேர் என்ன பண்ணுவாங்க? ஓகே, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான்
ப்ராப்ளமாகவே போகுது. ஸோ இப்போ என்னன்னா அந்த 5 பேர் எப்படி இருக்கணும், ரொம்ப ஸ்கில்டாக இருக்கணும் அந்த வேலையில். அப்படின்னா மட்டும்தான் அவங்களால அந்த இடத்த தக்க வச்சுக்க முடியும். 95 பேரோட ஸ்டஃப் 5 பேர் பண்ணணும். 5 பேர் ஆமாம் இல்லை கண்டிப்பாக அது பண்ண முடியும். இப்போ இருக்கிற டூலை வச்சு கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்ற லெவலுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்துருச்சு. உண்மையிலே வரலன்னு சொல்ல முடியாது, 100% வருது. அதை நாமளும் விட்னஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு இதில் என்னென்ன ஃபீல்டு அடி வாங்கும்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல இந்த ஃபீல்டுல கொஞ்சம் உஷாரா, இல்லைன்னா பசங்களுக்கு இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு இந்த ஃபீல்டுல நீ கேர்ஃபுல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ வளர்ச்சி பாதையை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து இப்போ எல்லாருமே வந்து எனர்ஜி தான் இப்போ ரொம்ப முக்கியமான தேவையாக போகுது. இப்போ இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டார்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா போகிறதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே இப்போ வந்து உங்களுக்கு ரேமோட ப்ரைஸ் என்னன்னு தெரியுமான்னு தெரியல. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்த ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கினேன். லேப்டாப்போட ப்ரைஸ் 30,000 வச்சுக்கோங்களேன். அதே இது என்னோட ஆஃபீஸில் இன்னொரு எம்ப்ளாயி ஆட் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஒரு பேஸ் லெவல் ஜாப் தான், அதனால ஒரு ஷீட் மெயின்டைன் பண்ணுற ஜாப் மாதிரி தான். தடிச்சோன்னு அதே லேப்டாப் கிட்டத்தட்ட 39,000 ஒரு மாதத்தில். ஸோ இந்த மாதிரியான சிப் ஷார்ட்டேஜ் இருக்குது, ஹார்ட்வேர் லெவலான ஷார்ட்டேஜஸ் நிறைய வருது. ரொபாட்டிக்ஸ் பெருசாக வளரலாம். நம்ம இன்னும் வந்து உலகத்தை தாண்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் ரிலேட்டடாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அங்கேருந்து நம்ம இந்த அவதார் படம்லாம் பார்க்குற மாதிரி வேறு பிளானெட்டில் போய் தாது எடுத்துகிட்டு வர மாதிரியான ஒரு அமைப்பில் உண்டான அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய விரிவடையலாம். ஸோ அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு ஒரு டிவைஸ் வந்து நிறைய வளரலாம். ஸோ இதெல்லாம் வந்து மனுஷனோட மேன் பவரை நீங்கள் வந்து ஒருத்தரோட வாழ்நாள் ஒர்க் இருக்கும் இல்லைங்களா, அதாவது வந்து ஒரு ஃபிசிக்ஸ்லேயே பிறந்து ஃபிசிக்ஸ்லேயே வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. இப்போ அவ்வளோ பெரிய டைம்லைன் வந்து இப்போ இருக்கிற பீப்புளுக்கு தேவையில்லை. ஸோ அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி அதை இன்னொருத்தவங்க அனலைஸ் பண்ணி போகிறதுக்குண்டான தாட் ப்ராசஸ்லாம் போய் இப்போ இருக்கிற ஏஐ வச்சுட்டு நீங்கள் வந்து n நம்பர் ஆஃப் திங்ஸை வந்து நீங்கள் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் சால்வ் பண்ணலாம். ஸோ பிகர் ப்ராப்ளமை நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் கம்ஸ் டு ஏஐ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து குயிக்காக சால்வ் பண்ண முடிஞ்சா நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் ஜம்ப் பண்ணிட்டு அவங்க வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்றது தோணுது. இப்போ இந்த ஸ்டடீஸ் வந்து நமக்கெல்லாம் வந்து இன்ஜினியரிங் தானே பேஸு அதிகமாக இதுக்கான, பட் அவங்களுக்கு அதை வந்து எப்படி அதில் வந்து நம்பிக்கையாக இருக்கலாமா, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஏன்னா நம்மளோட எஜுகேஷன் செக்டரே ரொம்ப பெருசாக மாறப்போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் படித்ததை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உண்டான டேலண்ட் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது இனிமேல். சில ஸ்கில்ஸ் மட்டும் தான் உண்மையிலே உங்களுக்கு தேவையாகவே இருக்கும். ஏன்னா ஏஐ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ வந்து முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க அந்த கால்குலேட்டர் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. கால்குலேட்டர் வந்துச்சு அதனால என்ன நிறைய பேருக்கு வேலையாக போச்சு, எல்லாருமே அதிகமான வேலை தான் பார்க்குறாங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த யூஸ் கேசஸாக கூட இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் கால்குலேட்டர் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் தான் முன்னாடி சால்வ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. கரெக்டுங்களா? எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இப்போ கம்ப்யூட்டர் அண்ட் ஏஐன்றது இல்லாத துறையே கிடையாது. ஓகே, கரெக்டுங்களா? ஆக்சுவலாக இப்போ எல்லாத்தோட வாழ்வாதாரமே வந்து இதை நம்பி இருக்குது. வாழ்வாதாரத்தை விட்டுருங்க, எல்லாரும் அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பண்ண விஷயத்தெல்லாமே ரொம்ப சிம்பிளாக உங்களோட நேச்சுரல் லாங்குவேஜை வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரியான ஒரு எஃபிஷியன்சி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, 1 பில்லியன் கம்பெனியை வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ரன் பண்ண முடியுன்றாங்க. ஒரு ஆளால் ஒரு $1 பில்லியன் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒருத்தருள்ள கம்பெனியை ஒரு ஆளால் ரன் பண்ண முடியும் அப்படின்றது இவங்களோட பெரிய ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக இது பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. விரைவில் பாசிபிளாக கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் ஏஐ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம இப்போ ஒரு கார் ஓடுதுன்னு வைங்களேன், அந்த கார் ரன்னிங் அது சாஃப்ட்வேர் எது மூலமா ரன் பண்ணிக்கலாம்னு வைங்க. பட் அதுக்குண்டான பெட்ரோலு, அதுக்குண்டான இன்ஜின் ரன் பண்றது, இதுக்கு எல்லாமே பிசிக்கலா ஒரு மனுஷனோட ஐடியா தானே வரும் அதுல. இல்ல இப்ப நீங்க கார் எந்த மனுஷன் பண்றான் சொல்லுங்க. ஓகே, காரே மனுஷன் பண்றது இல்லையே. நீங்க டெஸ்லா ஃபேக்டரியில பாருங்க, ஹியூமன்ஸ் வந்து சூப்பர்வைசிங்ல தான் இருப்பாங்க. சரி, கார் வேணாம், சைக்கிள் எடுத்துக்கோங்க. சைக்கிளுமே நீங்க மாஸ் ப்ரொடக்ஷன் போட்டீங்கன்னா எல்லாம் ரொபாட்டிக்ஸ் தானே ஆக்சுவலா. நீங்க மாஸ் ப்ரொடக்ஷன் என்ன ப்ராடக்ட் எடுத்து வந்தீங்கனாலும் மனுஷங்க அவங்க பண்றது இல்லை. ஸோ நீங்க வந்து சின்ன பொருள் ஹேண்ட் கிராஃப்ட் ப்ராடக்ட் அப்படின்றது கம்மி தான். இப்போ நீங்க மாஸ், அதாவது ஒரு ஸ்கேல், அதாவது வந்து ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் நீங்க ஒன்று போயிட்டீங்கனாலே ரொபாட்டிக்ஸை நீங்க அங்கே ரீப்ளேஸே பண்ண முடியாது. அப்போ தானே உங்களால மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு சோலார் பேனல் வச்சிருப்பாங்க, நீங்கள் டிரைவ் பண்ணிட்டே இருங்க, சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் பெட்ரோல் போட வேண்டிய தேவை கூட இன்னும் கொஞ்சம் நாளில் வராது ஆக்சுவலாக. ஸோ அதுக்குண்டான சான்சஸுமே நிறைய வந்துட்டே இருக்கு. அகைன் ஏஐ வந்து எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுன்றது தான் நமக்கு தெரியலையே தவிர, எப்படி சொல்கிறது, நம்ம ஆனால் நிறைய ஸ்கோப் கண்டிப்பாக கிரியேட் ஆகும் ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பெரிய ப்ராப்ளமாக தெரிஞ்சதெல்லாம் இப்போ ப்ராப்ளமாக தெரியாது. அப்போ இப்போ மனுஷங்க என்னென்ன அதை விட பெரிய ப்ராப்ளம் நோக்கி தான் போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி திருப்பியும் ரன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் எல்லாருமே இருக்காங்க. இப்போ
எலான் மஸ்க் என்ன சொல்றாரு, நான் வந்து நிலால வீடு கட்ட போறேன். அகைன் அதெல்லாம் பெரிய டாபிக்ஸ் தான் ஆக்சுவலா. ஸோ அதுக்கு உண்டான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே மாறும். உலகம் கன்சீவ் இப்போ பண்ற ப்ராப்ளம்க்கும் இந்த ஏஐ கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கன்சீவ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமோட ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கும். நிறைய சொல்யூஷனுக்கு நமக்கு வந்து குயிக் ஆன்சர்ஸ் கிடைக்கலாம். ஹூனோஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல நம்ம பார்த்தது எல்லாமே வந்து நிறைய உண்மையா நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆக்சுவலா. டெலிபோர்டேஷன் வரலாம். ஓகே, ஏஐ சமிட்ல ஸ்டார்ட் பண்ணி ஏஐ என்ன பண்ண போகுதுன்னே தெரியல அப்படின்றதுதான் நம்மளோட இதுவாகவும் இருக்கு. உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.